நடிகர் நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்க இருக்கிறதுனால அதுக்கான நிச்சயத்தை பத்திரிக்கையை முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு கொடுத்தது பற்றி நெப்போலியன் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் தன்னோட வருங்கால மருமகள் யார் அப்படிங்கிறத பற்றியும் நெப்போலியன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிக்கிற வல்லமந்த நெப்போலியன் இப்போது அதிகமாக சினிமாவில் நடிக்கிறது இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அரசியலில் களமிறங்கிட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராக பதவியில் இருந்தப்போ நெப்போலியன் தன்னோட மகனுக்காக பதவி மற்றும் நடிப்பை விட்டுட்டு இப்போது அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாங்க. நெப்போலியன் ஜெயசுதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தனுஷ் மற்றும் குணால் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்க இருக்குது. அவங்களோட என்கேஜ்மெண்ட் பத்திரிக்கையை நெப்போலியன் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்திச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நெப்போலியன் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே, ஜூலை 2ஆம் நாள் நேற்று காலையில் என்னோட சகோதரர்களுடன் சென்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து எனது மூத்த மகன் தனுஷுக்கும் அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணுக்கும் நடக்க இருக்கிற திருமண நிச்சயத்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை வழங்கி வாழ்த்துக்களை பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த போஸ்டில். அந்த வகையில் நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ் 4 வயசுல இருக்கும்போதே மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் அந்த நேரத்தில் தன்னோட மகனுக்காக பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் தனுஷுக்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க 10 வயசுக்கு மேலே நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில மருத்துவத்தில் தன்னோட மகனோட உடல்நிலையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடின நெப்போலியனுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது. அந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் பாரம்பரிய வைத்தியம் மூலமாக இதை படிப்படியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே தன்னோட மகனை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க நெப்போலியன். அங்கே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக தனுஷ் குணமடைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் பெரிய அளவில் அவங்களால அந்த நோயிலிருந்து விடுபட முடியலை. இருந்தாலும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளை விடவும் தனுஷ் தன்னோட தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் தன்னோட வேலைகளை தானே செய்ய தொடங்கி இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நெப்போலியன் தன்னோட மகனை மாதிரி இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்காக ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் தன்னோட மகனோட எதிர்காலத்துக்காக இந்தியாவை விட்டு அமெரிக்காவில் குடும்பத்தோட செட்டிலான நெப்போலியன் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. தன்னோட விடாமுயற்சியால் தசை சிதைவு நோயிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிற தனுஷோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க.